தேங்காய் 90 ரூபா, அப்போ அந்த வாரம் பூரா தேங்காய் சட்னி கிடையாது. தக்காளி 10 ரூபா, அந்த வாரம் பூரா எல்லாத்துலேயும் தக்காளி தான். அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வச்சுருக்கு. விலைவாசியில் கண்ட்ரோல் கிடையாது. எவன் கொள்ளை அடிக்கிறான், எவனெல்லாம் நீ கொள்ளடிக்க விட்டுருக்க, எதுவுமே தெரியாது. இந்த நிலைமையில் மக்களை நிறுத்தி வச்சுட்டு மிரட்டி அவங்ககிட்ட உறுப்பினர் வாங்கினா 2.5 கோடி என்ன 8 கோடியே வாங்கலாமே. என்னப்போ எங்கள் அப்பா கையெழுத்து போட நான் போட மாட்டேன்னா? நானும் திமுக உறுப்பினர் போடணும். எதுக்கு திமுக உறுப்பினராக என்ன சாதிக்கணும்? ஒரு மன்னருடைய குடும்பத்தில் வர்றவங்க முதலமைச்சர் ஆவாங்க, நாம் போய் ஆய் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா 12 குறுநில மன்னர்களுடைய சம்பந்தியோ அல்லது அவங்களுக்கே பிறந்த மகனோ மகளோ வருவாங்க, அதன்படி கொண்டு போகணும். இதை தவிர வேறு என்ன பண்ணணும்? திமுகவில் உறுப்பினராகி நீங்கள் என்னங்க சாதிக்க போகிறீங்க? ஏதோ ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள முதலமைச்சர் ஆக்க போகிறீங்க, அவ்வளோதானே. இது ஒரு வேலையா? இதுக்கு நான் உறுப்பினர் ஆகணுமா? சரி, பணம் கொடுக்குறேன்னா கொடு, நானும் கையெழுத்து போடுறேன். 2.5 கோடி பேர் இருக்காங்க, தேர்தலில் தெரிஞ்சிடும்ல.